வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டேட்டா டைப்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் என்ன, அது எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே கோடிங்கோட நம்ம டெஃபினிஷனோட பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போது டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டேட்டா டைப்னா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்க க்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு நம்மளுக்கு தெரியும், அது அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அது ஒரு டைப்புன்னு வச்சுக்கலாம். இதே ஒருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு டைப்புன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க அழுகுறாங்க, அவங்க மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுனா எப்படி நம்மளால புரிய வைக்க முடியும்? நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம்ல, அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டைப் சொல்லுவோம். டைப் அதுதான் வந்து டேட்டா டைப். நம்ம ஃப்ரண்ட்ல இப்போ இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம்ல, அதுதாங்க டேட்டா டைப். ஸோ நம்ம ஒரு வேரியபிளை கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி ஒரு டைப்பில் கொடுக்க போகிறேன். இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கொடுப்பேன், ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கொடுப்பேன். ஸோ அந்த இன்ட்டு ஃப்ளோட்டு தாங்க டேட்டா டைப். அது என்னென்னா, அந்த வேரியபிள் எந்த விதமாக இருக்குது அப்படின்னு அந்த கம்ப்யூட்டரை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம ஸ்ட்ரிங், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்குறோம், ஒரு வேர்டாக கொடுக்குறோன்னா நம்மளுக்கு அது கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரிங்குன்றது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இன்டீஜர், ஃப்ளோட்டு இந்த மாதிரி ஒரு டைப்பை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம். அது தெளிவாக நம்ம போக போக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ டேட்டா டைப்போட டைப் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டேட்டா டைப்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா? அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் தான் நம்ம இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரக்டர், பூலன் இதெல்லாம் வருது. நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்கு, அரே, கிளாஸஸ் இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். ஸோ அதை தெளிவாக நம்ம இந்த வீடியோ வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் பார்த்தோன்னா 2 விதமாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து இன்டீஜர் டைப், இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் டைப். ஸோ இன்டீஜர் டைப்னா ஹோல் நம்பரை குறிக்கிறது தாங்க இன்டீஜர் டைப். அதாவது 1 2 3 இந்த மாதிரி ஃப்ளோட் பாயிண்ட் இல்லாமல், ஒரு டெசிமல் வேல்யூ இல்லாமல் வரது தான் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா அது டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மஸ்ட்டாக இன்ட்டு தான் வந்து டிக்ளேர் பண்ணணுமே. அதோட டைப் வந்து இன்ட்டு தான். அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் இந்த மாதிரி 4 டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெசிமல் நம்பர்ஸை வச்சு வர வேல்யூ 2ஆக இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோட்டு, ஒன்று வந்து டபுள். நம்ம டெசிமல் வேல்யூ வச்சா அது வந்து ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணணும், இல்லைனா டபுள்னு டிக்ளேர் பண்ணணும். சரி, ஓகே. கிளியராக கோடிங் போட்டே நம்ம பார்த்துலாம். வாங்க போகலாம். ஓகே, இன்டீஜர் டைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பைட்டுன்ற டேட்டா டைப் தான். அந்த பைட்டுன்ற டேட்டா டைப் வந்து ஹோல் நம்பர்ஸை மெமரியில் வந்து சேவ் பண்ணி வைக்கும். வேல்யூ வந்து -128லேருந்து +127 இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் அது வந்து பைட் வந்து மெமரியில் வந்து சேவ் பண்ணி வைக்கும். ஸோ அதோட ஒரு கோடிங் மூலியமாக நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்கலாம். வாங்க. சரி, ஓகே. இப்போது நான் ஒரு கிளாஸை வந்து ரெடி பண்ணிட்டேன். கிளாஸ் நஃப்ன்றது தான் வந்து கிளாஸோட நேம். நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பைட்டுன்ற டேட்டா டைப்பை வந்து கொடுத்துட்டு மை பைட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வேரியபிள், அதில் நான் 100ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு செமிகாலன் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் system.out printlnல மை பைட்னு சொல்லிட்டு கால் பண்ண போகிறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளாக் டிக் ப்ளஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா, ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கான கோடிங் என்ன, ஜாவாசி அப்புறம் கிளாஸ் நேம் .javaன்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணுவோம். ஓகே, ரன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரன் ஆன கோடிங் கொடுத்துட்டு ஓகே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது 100ன்ற அந்த மை பைட்டில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பைட்லலாம் பார்த்துருந்தோம் 127 இருக்குது தானே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம 128ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணலாம். அப்போ அங்கே பார்த்தீங்களா ரெட் கலரில் காட்டுது. ஸோ அதிலே எரர்னா நம்மளுக்கு அங்கேயே காட்டிடும். ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தோன்னா எரர் காட்டுது. என்ன எரர்? இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, இன்ட்டு 2 பைட். இதை வந்து இன்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேவா? பைட்டில் நம்ம 127 வரைக்கும் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் வேல்யூ. அப்புறம் 128லாம் வந்து வேறு டேட்டா டைப்பில் தான் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். சரி, ஓகே. இதே மாதிரி நம்ம 123ன்ற ஒரு வேல்யூவை நம்ம மை பைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம்பைல் பண்ணும்போது ரன் ஆகிடுச்சு. ஓகே, ரன் ஆகிடுச்சுன்னா இப்போ நான் 123. சரி, ஓகே. நம்ம என்ன பார்த்துருந்தோம், 127 வரைக்கும் தான் முடியும்னு பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே தான் 123 இருக்கிறதுனால பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பைட்டில் வந்து 127 வரைக்கும் தான் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டீஜர் டைப்லேயே செகண்ட் ஒன் ஷார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஷார்ட்டுன்ற ஒரு டேட்டா டைப் வந்து அதுவும் ஹோல் நம்பர்ஸை தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃப்ரம் -32,768 இருந்து 32,767 அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸை வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு சின்ன கோடிங் மூலியமாக நம்ம பார்க்கலாம். வாங்க. ஓகே, இப்போது அந்த ஷார்ட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு மை பைட்டுன்ற ஒரு வேரியபிளில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்தேன். அப்போ நம்மளுக்கு எரர் வந்து காட்டுது. சரி, ஓகே. நான் 1220 வந்து கொடுத்துட்டேன். இப்போ அதை நான் கால் பண்ணும்போது இங்கே ரன் பண்ண போகிறேன்.
டைமில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணுறது எப்படின்னா, நம்ம கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டாகவே கொடுத்து என்டர் அடிச்சோன்னா கிளியர் ஆகிடும். கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணும்போது ஓகே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அங்கேயும் எரர் காட்டுச்சு. ஓகே இங்கேயும் எரர் காட்டுது. நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது இங்கே எரர் காட்டுது பார்த்தீங்கன்னா. நம்ம அந்த வேல்யூ எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டீஜர் டைப்பில் இன்ட்டோ லாங்கோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்டீஜர் டைப்பில் இன்ட்டுனா என்னன்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ இன்ட்டுன்ற டேட்டா டைப்பில் நம்ம அது இன்ட்டுன்ற டேட்டா டைப் வந்து ஹோல் நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃப்ரம் அந்த வேல்யூ நெகட்டிவ் வேல்யூலேருந்து பாசிட்டிவ் வேல்யூ அங்கே கொடுத்துருக்க ஒரு பர்டிகுலர் நம்பர் அதுக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி தான் லாங்கு அதுவும் ஹோல் நம்பர் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அங்கே கொடுத்துருக்க பர்டிகுலர் நம்பரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம லாங் இந்த வேல்யூ கொடுத்துருவோமா. இப்போ அதுவே லாங்காக இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா எல்லுன்ற ஒரு லெட்டரை வந்து அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி கொடுக்கணும். இதை டீட்டெயிலாக நம்ம ஒரு கோடிங்கில் பார்க்கலாம் வாங்க. ஓகே இப்போ மெயின் கிளாஸில் நான் இன்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்டு வேறுன்ற ஒரு வேரிய ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அங்கே ஏன் நம்மளுக்கு ரெட் காட்டுதுன்னா அதை நம்ம இங்கே கால் பண்ணதுனால ரெட் காட்டுச்சு. இப்போ கால் பண்ணதுனால அங்கே எதுவும் காட்டல. இது ஓகே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுவே நான் அதிகமாக கொடுத்தேன்னா அப்போ அது ரன் பண்ணும்போது பார்த்தீங்களா இது வந்து டூ லாங்கில் தான் வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே நம்ம இப்போ இன்ட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம லாங் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாங்குன்ற ஒரு கொடுத்துட்டு நம்ம அந்த வேல்யூக்கு பின்னாடி எல்லுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது இப்போ ரன் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்களா இங்கே எல்லுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேட்டா டைப்னா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும், வேரியபிள் எது, எப்படி கால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ளோட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே இப்போ ஃப்ளோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ளோட்டில் அந்த ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃப்ளோட் ஒன்று டபுள்ன்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. இதில் நம்ம என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா டெசிமல் பாயிண்ட் அதாவது புள்ளி வச்ச வேல்யூ. நம்ம ஃப்ளோட்டுன்ற ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும் போது அங்கே எஃப்ன்ற ஒரு பேரை வந்து நம்ம வேல்யூவில் வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு தெரியும் இது ஃப்ளோட்டோட வேல்யூ இது டபுளோட வேல்யூன்னு. இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக டபுள்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். நம்மளுக்கு ஃப்ளோட் வேணும்னா நம்ம எஃப்ன்ற ஒரு மென்ஷன் பண்ணாதான் அது கரெக்டாக எடுத்துக்கும். இப்போ நம்ம ஒரு கோடிங் மூலியமாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃப்ளோட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளில் மைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு நம்பரை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே நம்ம இது கால் பண்ணுறதுக்காக system.out.printlnல மைன்னு சொல்லிட்டு ஒன்று கால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் டெர்மினலில். பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுவே நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நிறைய வேல்யூஸ் கொடுத்து இப்போ நம்ம அதை ரன் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணிட்டோம் ரன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கம்மியான நம்பர் எடுத்துச்சு. ஸோ ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 பிட்டோட வேல்யூ மட்டும் தான் அது வந்து எடுத்துக்கும். நம்ம இதுக்கு மேலே நிறைய வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண நினச்சோன்னா நம்ம கன்ஃபார்மாக டபுள் சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணால் தான் அது வந்து எடுத்துக்கும். இப்போ நம்ம டபுள்ன்றதை ஒன்று டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டபுள்ன்ற டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணி மையன்ற ஒரு வேரியபிளை நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ டீன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ மையை கால் பண்ணும்போது பாருங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சிங்க. அந்த வேல்யூ நம்மளுக்கு இப்போ அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ டபுள் எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டில் வந்து டீன்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணால் அது டபுளோட வேல்யூன்னு சொல்லிட்டு அது கிளியராக வந்து எடுத்துக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பூலியன் டைப் தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டே வேல்யூ தான் எடுத்துக்கும். ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். இந்த ரெண்டு வேல்யூவை எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பூலியன் ஒரு டேட்டா டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு var 1ன்ற ஒரு வேரியபிளை நாங்கள் கொடுத்துட்டு அதில் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னென்னு டபுள் கோட்ஸில் இப்போ ட்ரூன்னு ஒன்று கொடுக்க போகிறேன் செமிகாலன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டுது. அது என்னென்னு நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கம்பைல் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே டபுள் கோட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஒன்லி ட்ரூன்னு மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் நம்ம system.out.println கொடுக்கல, அதனால நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ நம்ம கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே நம்ம ஃபால்ஸ் கொடுத்து திருப்பியும் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட். நெக்ஸ்ட் நம்ம கேரக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரக்டர்ஸில் கேரண்ட் நம்ம ஒரு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப். இந்த கேரக்டரில் மஸ்ட் என்ன இருக்கணும்னா ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் மஸ்ட்டாக அங்கே வந்து சிங்கிள் குவாட்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? சிங்கிள் குவாட்ஸ்னால் உங்களுக்கு என்ன நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருப்போம் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கோடிங் மூலியமாக நம்ம இதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க.
வார்னு ஒரு டேட்டா டைப்பை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு var 1ல் சிங்கிள் குவாட்ஸில் ஏன்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிச்சு செமிகாலன் வச்சுட்டேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்ல வார்னு ஒன்று கால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கம்பைல் பண்ணும்போது ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஏன்ற ஒரு அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுலேயே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் குவாட்ஸ்லேயே கேரன்ற ஒரு டேட்டா டைப் மூலியமாகவே நம்ம உள்ளே என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். அது நான் சும்மா வந்து இது மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கால் பண்ணும்போது பார்த்தீங்களா ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு எரர் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் var 2 ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு var 1 கால் பண்ணியிருக்கேன். அது வந்து தப்பான ஒரு இது. நான் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்னொன்று கால் பண்ணேன். அது அந்த கம்ப்யூட்டருக்கு அது என்னன்னே புரியாமல் அது எரர் வந்து காட்டுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு தப்பை நம்ம செய்யக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஆஸ்கி வேல்யூவும் பார்த்துடலாங்க. இப்போ நான் அந்த var 2ல் பார்த்தீங்கன்னா 65 வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் 65 கொடுத்துருந்தா நம்மளுக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகும், இங்கே ஒரு மேஜிக் நடக்கும். இப்போ பாருங்கள் என்னென்ன பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு ஏன்ற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஆஸ்கி வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து 65லேருந்து பிரிண்ட் ஆகும். நம்ம 65 கொடுத்தோன்னா ஏன்னு பிரிண்ட் ஆகும், 66 கொடுத்தா பின்னு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஏபிசிடி லைனாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக 66 வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 66 டிக்ளேர் பண்ணிட்டோம், கம்பைல் பண்ணி ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன வரும், பின்ற ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா 66. ஸோ இந்த மாதிரி 66க்கு பி, அப்புறம் 67க்கு சி, இந்த மாதிரி லைனாக வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு இப்போ உங்களுக்கு டேட்டா டைப்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் கோடிங்கில் எரர் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த சேனல் மூலியமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சு அடுத்த வீடியோவில் இதோட இன்னும் நிறைய டெஃபினேஷனோட நம்ம கற்றுக்கலாம். தெரியாததை தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹாப்பி கோடிங். பை பாய்.